கூறுகிறேன், கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தீபக். அனைவருக்கும் வணக்கம். என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் என்பது படையெடுப்பு அடிப்படையில் வந்தவர்கள் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமியர் என்பவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல. எங்கள் தமிழர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். எங்கள் தமிழர்கள் தான் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது தமிழருடைய உரிமை பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைக்கு முதன்மையாக இன்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஆளும் இந்த பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியா ஆட்சி அமைதல இருந்து முத்தலாக் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதிலிருந்து இன்றைக்கு வகுப்பு வாரியத்தில் மாற்றம் கொண்டது வரை தொடர்ச்சியாக இஸ்லாம் மக்களுக்கு கருணை காட்டுவது போல இஸ்லாம் மக்களுக்கு இடையூறை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த ஆளும் கட்சி. இந்த ஆளும் கட்சிக்கு எதிர்த்து சண்டை போடுவது போல ஒரு பிம்பத்தை மாநிலத்தை ஆளும் திமுக அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் தடுக்கிற மாதிரி தடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இஸ்லாமியர்களை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு முறை சட்ட திருத்தம் இந்த மாதிரி செய்து அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கும் போதும் திமுக அவர்களை நாங்கள் பாதுகாக்கிற பேர்ல ஒரு நாடகத்தை நடத்தவே ஒழிய திமுக ஒருபோதும் உளமாற இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு மக்களை காக்கின்றதே இல்லை. இதுதான் வரலாறு. சட்டமன்றத்தில் முதல் முறையாக இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ஐயா கருணாநிதி என்பதை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதுவரை ஏகப்பட்ட பேர் சிறையில் இருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்புக்காக விசாரணை கைது பெயரில். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை செய்தது. அதற்கும் இந்த திமுக அரசாங்கம் எந்த இசையும் கொடுக்காதது இந்த திமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் சொல்லுது இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் நாங்கள் என்று சொல்கிறது. ஆனால் இதுபோல வாயில எந்த வரையுமே சுடாத அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கிறார்கள், வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மேற்கு வங்கத்தில் நாங்கள் அமல்படுத்த போவதில்லை அப்படின்னு ஒரு கட்சி அறிவிச்சுட்டாங்க. இந்த இடத்துல திமுகவுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். உங்களுக்கு உண்மையாலுமே ஆண்மை இருந்தால் அம்மையார் மம்தா பானர்ஜி போன்று அறிவிங்க, தமிழ்நாட்டில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை நாங்கள் அமலாக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்மை இருந்தால் திமுக அரசாங்கம் செய்யணும். ஆனா திமுக அரசாங்கம் நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன், நான் போராட்டம் பண்றேன், நான் வழக்கு போடுறேன்னு அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி செய்வது போன்ற ஒரு வேலையைத்தான் திமுக தொடர்ச்சி. அப்போ திமுக இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு உளமாற இருக்கான்னு கேட்டா அது எந்த இடத்துல நின்னதில்ல. இதுக்கு முன்னாடியும் வரலாற்றுல எங்கேயும் நின்னதில்ல, இப்பயும் நிக்க போறதில்லை. சமீபத்தில் கூட திருவண்ணாமலையில சிக்கதேவ் மலைக்கும் திருவண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை உருவானுச்சு. அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி இஸ்லாமியர் இந்துக்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிலேயும் ஒரு மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பிரச்சனை வளர்த்தது திமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கம் நினைச்சிருந்தா அது ஒரு இஷ்யூவாக்க முடிச்சிருக்கலாம். ஆனா அதை பேசி பேசி பெரிய பிரச்சனையாக முயன்றது இதே திமுக தான். அதனால இந்த மக்கள் திமுகவை நம்பும் வரை ஒருபோதும் இந்த மக்களுக்கு எந்த தீர்வும் நடக்க போவதே இல்லை. திமுக தொடர்ச்சியா இந்த மக்களை ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்தி ஏமாத்தின ஒழிய இந்த பிரச்சனை இவங்களுக்கான தீர்வோ பிரச்சனையோ ஒருபோதும் திமுகவால கிடைக்காது. இப்போ என்ன இந்த சட்டத்திட்டத்தில் மிக முக்கியமான சிக்கல் என்ன நான் பாக்குறேன்னா, இஸ்லாமிய அல்லாத ஒரு நபரை வகுப்பு வாரிய போர்டுல போடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இதே இந்து அறத்துறையில இந்து அல்லாத ஒருவரை சேர்க்கணும்னா சட்டத்தில் இடம் இருக்கா? இல்ல. அப்போ இந்துக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்கள் ஒரு சட்டமா? இது எந்த வகையில நியாயம்? முதல் கேள்வி அது. இரண்டாவது, இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களிலும் 30க்கும் மேற்பட்ட வகுப்பு வாரியங்கள் இருக்கு.
இந்த வாரியங்கள் அனைத்தையுமே ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வரும் சொல்ற. இது தேவையில்லாத அணி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனை, இந்த வகுப்பு நிலங்கள்ல சொத்துக்கள்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா வகுப்பு வாரியத்தின் அந்த அமைப்பே பேசி தீர்த்து கொள்ளலாங்கிறதா இதுவரை இருக்க நிலைப்பாடு. ஆனா இப்ப சட்டத்திட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி பேச்சு தீர்வு காணல் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கான அந்த சொத்துக்கள்ல ஏதாவது சேதத்தை விளைவிக்க முடியுமாங்கிற நோக்கத்துல தான் இந்த RSS பிஜேபி வேலை செய்து அதுக்கு முழு துணையாக இந்த திராவிடம் இஸ்லாமியர்களை ஏமாற்றிக் கொண்டு நிற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.